ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன். நான் பாவக்காய் குழம்புக்கு அப்பளம் பொரித்து வத்தல் வீட்டிலே போட்ட வத்தல் இருந்துச்சு, அதை வறுத்து வச்சுருக்கேன். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாவக்காய் கட்டாயம் சாப்பிடணும். கசக்குதே அப்படின்னு வெறுத்து ஒதுக்கக்கூடாது. கசப்பும் நம்மளுக்குதே நல்லது. அதனால் கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு வைப்போம்னு வைக்கக்கூடாது, கசப்பும் இருக்கணும். நான் எப்பயுமே இப்படித்தான் குழம்பு வைப்பேன். என் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகு, உளுந்து, வெந்தயம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா அறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க பாவக்காயும் அதில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கிறணும். வெந்த பிறகு புளிக்குழம்பு மசாலா பொடியும் தேங்காய், தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும்.